வேலைக்காரி. அம்சவேணி எங்கள் வீட்டு வேலைக்காரி, விதவை. அம்சமான தேக கட்டுக்கு சொந்தக்காரி. என் குடியார புருஷன் 10,000 கடன் வச்சுட்டு மண்டைய போட்டுட்டான். வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது வயிற்றுப்பாட்டுக்கே கட்டுப்படியாகல. எப்படித்தான் கடனை அடைக்க போறேனோ என்று என் இல்லத்தரசியிடம் அவள் புலம்போது வழக்கம். அந்த 10,000 கொடுத்தால் படிந்து விடுவாள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். வீடு பெருக்கிக் கொண்டிருந்தால் அம்சவேணி. அம்சா, அழைத்தேன். என்னங்கய்யா? நெருங்கி வந்தாள். 10,000 இருக்கு, வச்சுக்கோ. பணக்கட்டை நீட்டினேன். எதுக்குங்க? உன் கடனை அடைக்கத்தான். திருப்பி தர வேண்டாம். ஒரு கை ஆறுதலாய் அவள் தோளை தொட்டு சரிந்து அவள் இடையை தடவியது. என்னை ஏறிட்டு பார்த்த அம்சவேணி, இது ஒரு தடவைக்கா, ஒரு நைட்டுக்கா, ஒரு மாசத்துக்கா என்று கேட்டாள். அவளின் இந்த கேள்வி என்னை நிலை தடுமாற வைத்தது. உடம்பை வித்து பிழைக்கிறவ கூட ஒரு நைட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்குறா. என் புருஷன் கை தவிர இன்னொரு கை என்னை தொட்டதில்லை. கட்டுக்குலையாத கவர்ச்சியான உடம்பும் எனக்கு இருக்கு. 10,000 தர்றேன்னு சொல்லாம 10 லட்சம் தர்றேன், எனக்கு வைப்பாட்டியா இருன்னு சொல்லி இருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். ஒரு வேலைக்காரி தானேன்னு ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்க. வாய் விட்டு சிரித்தால் அம்சவேணி. அது கட்டுப்படுத்தப்பட்ட கடும் கோபத்தின் வெளிப்பாடு. அம்மா வந்ததும், நீ இல்லாத நேரத்துல அம்சவேணி 10,000 பணம் கேட்டா அவள் நல்ல நடத்தை இல்லவளா தெரியல, இனி வேலைக்கு வராதேன்னு விரட்டிட்டேன்னு சொல்லுங்க. தனக்கு வாய்ச்சது உத்தம புருஷன்னு அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதனால எனக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லை. ஏன்னா நான் வேலைக்காரி தானே. கையில் இருந்த துடைப்பத்தை தூக்கி கலாசி விட்டு திரும்பி பாராமல் நடந்தால் அம்சவேணி. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.